Taste the Daily. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே போலி செய்தியாளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, பான் கார்டு மற்றும் 6,60,000 ரூபாய் ரொக்கத்துடன் காரில் வந்த செல்வம் என்பவர் பிடிபட்டார். நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையத்தைச் சேர்ந்த இவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏமாற்றுவதற்காக போலி ஆவணங்களை வைத்திருந்ததாக விசாரணையில் தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான அச்சமின்மை காரணமாக மோசடி ஆசாமிகள் சுதந்திரமாக உலா வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தண்டாலம் கிராமத்தில் 55 ஏக்கர் விவசாய நிலத்தில் தனியார் நிறுவனம் சூரிய மின் உற்பத்தி அமைக்கும் முயற்சிக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாசன வாய்க்கால்கள் அடைக்கப்பட்டதால் விவசாயம் செய்ய முடியாது என தெரிவித்து நூதன முறையில் தலையில் மனுவை சுமந்து மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் அளித்தனர். விவசாய நிலங்களை பாதுகாக்க சூரிய ஒளி மின் திட்டத்திற்கு உடனடி தடை விதிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சிப்காட் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் விடியா திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 2700 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையை ஸ்டாலின் அரசு கைவிடக் கோரி முழக்கம் எழுப்பினர். மேலும் பணியை நிறுத்தாமல் விவசாயிகள் விரோத போக்கை ஸ்டாலின் அரசு தொடரும் பட்சத்தில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி நகராட்சியில் முறையாக பணி வழங்க கோரியும் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் மஸ்தூர் பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நகராட்சியில் 27 மஸ்தூர் பணியாளர்கள் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக முறையாக பணி மற்றும் ஊதியம் வழங்காததுடன் தற்போது பணி நீக்கம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே பணி வழங்க வலியுறுத்தியும் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரியும் உசிலம்பட்டி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் தொழிலாளர் விரோத போக்கு தொடர்ந்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தஞ்சை மாவட்ட டெல்டா விவசாயிகள் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் ஸ்டாலின் அரசு கர்நாடகாவிடமிருந்து தமிழகத்திற்கு வரவேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று கல்லணை புனரமைப்பு பணிகளை தரமாக முடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அத்துடன் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை துரிதப்படுத்தி முன்கூட்டியே தட்டுப்பாடின்றி வேளாண்மை விரிவாக்க மையத்தில் விவசாயிகளுக்கு விதை, நெல், உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை ஸ்டாலின் அரசு கையிருப்பு வைத்திருக்க வேண்டும் எனவும் கூறி விவசாயிகள் விவசாய கடனை பெயருக்கு வழங்காமல் அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இந்த தூர்வார் பணிகளை, இந்த கட்டட பணிகள் நடக்குது பாருங்க, வடிகால் இதெல்லாம் துரிதப்படுத்தணும். பணி ரொம்ப நேர்மையாக நடக்கணும். பணி நல்லா இதாக நடக்கணும். ஏன்னா அவசர கதியில் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பண்ணிச்சுன்னா உங்களுக்கு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. குறி இது திருவாரூர் நாகப்பட்டினம் வரையும் போகிறது. அதனால இந்த பணிகளை ஒழுங்காக நடக்குதாங்கிறத மேலதிகாரி நீர்வளத்துறை அதிகாரிகள் பார்வையிடணும். அமைச்சரே விசிட் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா பல கோடி ரூபாய்க்கு இது நிதி இதில் வேலை நடந்துட்டு இருக்கு.